ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம். தொடர்ந்து நம்ம குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது, இந்த வருஷத்துல 12 ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம். பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது? விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. ராசி என்ன ராசி? மிதுன ராசி மிருகசீரத்துல பிறக்குது. பொதுவா பாருங்க, 8வது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு விருச்சக லக்னத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம். செவ்வாய் ராஜா வராரு, சனி பகவான் மந்திரியா வராரு. செவ்வாய்னா நெருப்பு கிரகம், அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம். பூகம்பம், போலீஸ், ராணுவம், நிறைய விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள், இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம். இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு, குரோதிலே பேர் இருக்கு பாருங்க, அது பேரே ஆக்ரோஷமான பேரு. அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்திருக்காங்க. அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க, இந்த பொதுவா தமிழ் புத்தாண்டுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க? 4 கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம். இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலன் எடுப்பாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறேன்னா, இந்த 4 ராசி சொன்னேன் பாத்தீங்களா, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம். அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த 12 ராசியும், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இப்ப இந்த மீன ராசியுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பயங்கரமான சிந்திக்கக்கூடிய குணம் மீன ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். பயங்கரமாக சிந்திப்பாங்க மீனத்துல பிறந்துட்டாவே. ஏன்? இந்த ராசியுடைய அதிபதி யாரு? குரு பகவான். 4 பேர் மதிக்கிறப்ப நல்ல ஒழுக்கமான குணம் உள்ளவர்கள் யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். தன்மையான குணம் இருக்கும், தங்கமான குணம் உள்ள நபர்கள் மீன ராசி என்பர்கள். ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. 2 மனசுக்குள்ள ஓடும், வேற ஒண்ணுமே கிடையாது. 2 மனசு இவங்க மனசுக்குள்ள இருக்கும். இதை பண்ணுவோமா, இதை பண்ண வேண்டாமா, இந்த மீன் எப்படி போயிட்டு அலையும் போதும் அது மாதிரிதான் உங்களுடைய குணங்கள் இருக்குங்கிறாங்க. ஆனா அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். ஒரு வேலையை பார்த்த உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மீனத்துட்டு இருக்கு. ஞான அறிவு இயற்கவே உண்டு, அதிகமாக பிரெயின் மூளை அதிகமா உண்டு. ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல, இப்படி இருக்கணும் அப்படி வாழணும்னு சொல்லி அளவுக்கு இல்லாம ஆசை இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, இவங்க ராசியில சுக்கிரன் உச்சமாகிறார். அப்ப ஆசை இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க. லைஃப்ல நம்ம எப்படியாச்சும் நம்ம முன்னேறி பெரிய ஆளா வரணுங்கிற சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் மீன ராசிக்காரர்கிட்ட. நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல்கள் நிறைய பேர் பாருங்க. மருத்துவர், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே பாருங்க இந்த மீன லக்னமா இருப்பாங்க, மீன ராசியா இருப்பாங்க. 4 பேருக்கு போதனை சொல்லக்கூடிய வேலை எல்லாமே மீனம் தாங்க. ஒரு தலைவர் பொறுப்பு இருக்கக்கூடிய நபர் எல்லாம் பாருங்க மீன லக்னம், மீன ராசியா இருப்பாங்க. இவங்க ஒரு லட்சியவாதி, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போற?
இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா மீனராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே மீனராசிக்காரர் தான். நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேருக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் நம்ம சேனல்ல பாக்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஒரு புத்துணர்ச்சி வரணும். இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே இந்த கலியுகத்துல சொல்றேன், கர்ம வினை இல்லாம யாருமே இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். அது எப்ப வேலை செய்யும், அந்த வயசு அந்த திசா புத்தி வரும்போது அந்த கண்டிப்பாக அந்த கர்ம வினை வேலை செய்யும். நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்கும். எது யோகமான கிரகமோ அது யோகமான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது பலவீனமான கிரகம் நம்ம பிறக்கும் பொழுது அது பலவீனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் உங்க ஜாதகத்துல திசா புத்தியை கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்கன்னு சொல்லி எல்லா வீடியோலும் சொல்றேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திசாபுத்தி தான். திசாபுத்தியை கம்பேர் பண்ணி அடிங்க, சூப்பரா துல்லியமா பலன் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. அதனால சொல்றேன், இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த தமிழ் புத்தாண்டு எதை வச்சு நம்ம மையம் வச்சு எடுப்போம்? 4 கிரகத்தை வச்சுதாங்க மையம் வச்சுதான் எடுக்க முடியும் தமிழ் புத்தாண்டு பலன். ஏன்னா அதிக நாட்கள் எந்த கிரகம் போகுதோ அதை வச்சுதான் மையமா எடுப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க. இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லா ஜோதிடரும் எடுப்பாங்க. இந்த வருஷத்துல இந்த கிரகம் எப்படி இருக்கு, எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கு, ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் பொது பலனை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, துல்லியமா வரும். இப்ப கிரகங்கள் இந்த வருஷத்துல எங்க இருக்கிறாங்க? உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிலே ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசியில ராகு பகவான் 3ஆம் இடத்துல குரு பகவான் சித்திரை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா கேது பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கார். 12ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கார். இதுதான் இந்த வருஷத்துல இந்த கிரகம் எல்லாம் அதே அமைப்புல தான் இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே. இப்போ உங்க ராசியில ராகு இருக்கிறது. குருவுடைய வீட்டுக்கு ராகு வரலாமா? வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பகை கிரகம் சொல்றாங்க ராகு பகவான். ஆசை உண்டாகும், வேற ஒன்றும் கிடையாது. ராகு வந்துட்டா மனிதனுக்கு ஆசை அள்ளி 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 கொடுக்க போறாரு. இதுதான் இங்க நடக்குது, சரிங்களா? ஏன்னா மீனராசிக்கு என்ன சொல்லுவாங்க, இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் விரைய சனி போகுது, 7.5 சனி. இதுல ஒரு பயத்துல இருக்காங்க எல்லாருமே மீனராசிக்கார. சொல்றேன், விரைய சனியை கண்டு நிறைய பேர் பயந்தவங்க பல பேர். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, குரு பகவான் சரியா இல்ல, ராகுவோட சேர்ந்து இருந்தாரு, எல்லாமே பயந்தவங்க நிறைய பேர். யாரு ஜாதகத்துல குரு ராகு சரியா இல்லையோ, இல்ல சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லையோ, கண்டிப்பா பாதிப்பு நடந்திருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க ஒரு வருஷத்துக்கு நிறைய கஷ்டத்தை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க, எழுதியே கொடுக்கலாம். குரு ராகு சேர்க்கை ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி. அது எந்த விஷயமா இருக்கட்டும், இல்லையே எந்த விஷயத்துல எடுத்து பாருங்க. ஒரு ஏமாற்றம் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவார். விரைய செலவு குடும்பத்துல இருந்துச்சா ஆமான்னு சொல்லுவார். மருத்துவ செலவு இருந்துச்சா போன வருஷத்துல ஆமாம் பாரு. போன வருஷம் ஃபுல்லா மருத்துவ செலவு விரைய செலவு நிறைய பார்த்தாங்க. மீனராசிக்கார் நிறைய பேர் பார்த்தாங்க. இதே ஜாதகத்தை நல்லா இருந்து டாப்பான இடத்துக்கு போனவங்க பல பேர். வருமானம் நடந்திருக்கு, தொழில் நல்லா இருந்திருக்கு, குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு, இது எல்லாமே பார்த்தவங்க பல பேர் பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு சில பேருக்கு சனி பகவானும் குரு பகவானும் சரியா இல்லைன்னு வச்சுக்கல, சுத்தர எல்லாத்தையும் தொழில அவுட் பண்ணிருக்கும். தொழிலும் நல்லா இருந்திருக்காது, குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது, கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே நிறைய பேர் நடந்திருக்கும். திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்துலயுமே அவர் கை வச்சிருப்பார். ஒரு பலவீனத்தை பார்த்திருப்பாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. ஏன்டா நம்ம போனோம், தேவையில்லாத போய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டமேங்கிற போயிட்டு பின்னாடி யோசிச்சுட்டு புலம்பிக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்துச்சு. லாபம் வருமானம் சரியா சேர்க்க முடியல, இன்கம்மை சேமிப்பு பண்ண முடியல, எல்லாமே செலவா வருது, மருத்துவ செலவா வருது. நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. உடல் ரீதியா தாக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பல்லுல பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, மர்ம உறுப்பு பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பேருக்கு இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு சொல்றேன், படிப்பு கல்வியும் இங்க மந்தமான தன்மையை கொடுத்திருப்பார்.
கல்விகளும் சரிசா சாதிக்கிறப்ப இருந்திருக்காது. இது எல்லாமே இந்த போன வருஷத்துல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார். இந்த வருஷம் புத்தாண்டு எப்படி போக போகுது? புத்தாண்டு சூப்பரா போகும். எல்லாரும் 7.5 சனி சொல்றீங்களே, ஏன் நீங்க பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, இதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அதுல வச்சிருக்கேன். 7.5 சனி ஏன் பாதிக்காதுன்னா, யாரு ஜாதகத்துல குரு சனி நல்லா பாத்துங்க. நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க, ஜாதகத்துல குரு சனி மட்டும் யாருக்கு யோகமா இருக்குதோ, குரு சனி ராகு இந்த 3 கிரகம் யாருக்கு யோகமா இருக்கோ அவங்களுக்கு 7.5 சனியே அறவே கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லாவே டாப்ல போவாங்க. பயங்கரமான டாப்பா இருக்கும். டாப்பான யோகம் 100% கண்டிப்பா உண்டு. ஏன்னா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திர பலன் சூப்பரா இருக்கு. குருவுடைய நட்சத்திரத்திலையுமே ராகுவுடைய நட்சத்திரம் தான் போறாரு. ஏன் உங்களுக்கு அந்த விரய சனி பாதிக்காத காரணம் இதுதான். நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் ஃபுல்லா சொல்றேன். இந்த வருஷம் ஃபுல்லாவே சரி, புரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு சனி பகவான் ரிவல்ஸ்ல வக்ரமாயி வந்துட்டு சதய நட்சத்திரம் தொட்டு புட்டு மறுபடியும் புரட்டாதி நட்சத்திரம் போறாரு. அப்ப புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இது 2 நட்சத்திரத்தை மட்டும் தான் போறாரு சனி பகவான். இந்த 2 நட்சத்திர அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துட்டா டாப்பான யோகம். அவ்வளவுதான். 7.5 சனி அறவே பாதிக்காது. கிட்ட வர மாட்டார் சனி. நான் உனக்கு கெட்டதே பண்ண மாட்டேன், நான் நல்லது இந்த வருஷத்துல உனக்கு பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. சூப்பரா இருக்கும். சூப்பரான யோகம். சனி பவன் நல்லா இருக்கணும், குரு பவன் நல்லா இருக்கணும், ராகு பவன் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. இப்ப சொல்லி வச்சு அடிக்கலாம். அடி ஒவ்வொரு அடியும் தரமான அடியா இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குரு நிக்கிறது 3ஆம் இடத்துல, வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரன் பகவான் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. உங்க ராசியில சுக்கிரன் உச்சமா, அப்ப இங்க கெட்டதை பண்ணுவாரா? கெட்டதை பண்ணவே மாட்டாரு. இங்க ராகு நிக்கிறாரு. ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பாத்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு ராகுபவன் ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, அவர் சனியுடைய கால்களை மட்டும்தான் போறாரு. ராகுபவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் பயணிக்கிறார். எந்த நட்சத்திரம் அவர் போகல. அங்கே டாப்பான யோகம் இருக்கு. இதை விட கேது எல்லாமே போகக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஃபுல்லாவே போறாரு. அதுவும் டாப்பா இருக்கு. ராகு கேது உங்களுக்கு கெட்ட கிரகத்துல போக கிடையாது. ஆனா சனி பகவான் கால்களை ராகு போகக்கூடாது. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துட்டு பலனை வைங்க, சூப்பரா இருக்கும். அதான் 7.5 சனி பாதிக்காது. நிறைய நல்ல பலனை கொடுத்துருவாரு. என்னுடைய முதல் பலனே, ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுவீங்க, இடத்த மாத்தணும். ஒரு சின்ன இடமாற்றம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு சிறு இடமாற்றம் உண்டு. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல போய் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அப்படியே போக்கஸ் பண்ணி வச்சு எடுத்தோம்னா, கார்த்திகை நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு இங்க 6ஆம் வீட்டு அதிபதி. அதனாலதான் வேலை உத்தியோகத்துல நான் இடத்த மாத்த போறேன், இல்ல தொழில நான் மாத்த போறேங்கிற பிளான்ல உள்ள அனைவருமே மாத்திருங்க. சூப்பரா இருக்கும் இந்த வருஷம். தொழில் இடமாற்றம், வேலை உத்தியோக இடமாற்றம், இது 2மே பண்ணிக்கலாம் இந்த வருஷத்துல. நல்ல ஒரு டைமிங் இருக்குது பாத்துங்க. அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு ஓடும். நிறைய பேர் அந்த மைண்ட்ல இருப்பீங்க, நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், நான் வேற கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுத்துட்டேன், ஓகே ஆயிடுச்சு, இன்னும் ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களாம் ஜாயின் பண்ணுவாங்க. நான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை, வேற தொழில சேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கேன், இப்ப பண்ணலாமா வேணாமா? கண்டிப்பா 7.5 சனியை பார்த்துக்கிட்டு சனிமா நல்லா தான் டாப்ல கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணிருங்க. நல்ல யோகம் வரும். அதான் சொல்றேன், சனி பகவானுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஜாதக அமைப்புல இந்த கிரகம் நல்லா இருந்தா தொழில் டாப்ல வரும், இல்லைன்னா இங்க இல்லை. இப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் வேலை கேரண்டி. படிப்பு கல்விக்கு நான் கெட்ட விஷயமே சொல்லல. கல்வியில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த டைம் இருக்கு, பாத்துக்கோங்க. மீனராசியை பொறுத்தவரையும் எக்காரணம் கொண்டு கல்வி கெடவே கெடாது. ஏன்னா அவர் குரு போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். மாணவ மாணவி சொல்றேன், கார்த்திங்கிறது சூரியன் நட்சத்திரம், சூப்பரா இருக்கும். எதிரியே இருக்க மாட்டான். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும், கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்ல மார்க் எடுப்பீங்க. அப்ப கல்விகள் சூப்பரா இருக்கும். அடுத்து ரோஹிணில போனாலும் இன்னும் கற்பனை பயங்கரமா வரும். கற்பனை வந்தாலும் படிப்பு கல்வியே வரும். நல்ல கற்பனை சிந்தனை, நல்ல அறிவாற்றல் வரும். அடுத்து மிருகசீரத்துல போயிட்டாருன்னா நல்ல ஒரு பேச்சுக்கும் 9 பாக்கியாதி விசாரத்துல 2ஆம் வீட்டு விசாரத்துல போற. அப்ப படிப்பு கல்வி டாப்பான ஒரு பேரு உங்க பெற்றோருக்கு நீங்க எடுத்து கொடுப்பீங்க. வெளிநாட்டுல படிக்கும் சரி, இங்க படிக்கும் சரி, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இருக்கு. கண்டிப்பா 100% அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய டைமிங் வேலை செய்யும். கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்த வருஷம் எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு. என்னைய பொறுத்தவரை எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
அரசாங்க சம்பந்தமான அரசியல்வாதிகளும் பாருங்க, நல்ல ஒரு எதிர்காலம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு. அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கு. அரசாங்கம் எழுதக்கூடிய மாணவ மாணவிக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா இருக்குது. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்ல வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இந்த மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன், இந்த வருஷத்துல எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா, கண்டிப்பா வாங்கக்கூடிய டைமிங் வருது. குருவுடைய பார்வை பாருங்க, 7ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு, சூப்பரான பார்வையா பாக்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்த லாபத்தை பாக்குறாரு. நான் காசு பணத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ வாங்கு அப்படிங்கிறாரு. அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ யோகமோ உங்களுக்கு வருது. சூப்பரான யோகம் வருது. பூர்வீக சொத்துல, இடத்துல, பூமியில கலகம் பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை சரி, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், 2வது திருமணம், இந்த 2 திருமண வாழ்க்கை இனிமே பிரச்சனை இருக்காது. திருமணத்துல எந்த ஒரு தடையுமே இனிமே வராது. எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குமே திருமணத்துல, தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய திருமண வாழ்க்கையில வாழ்வாங்க மீன ராசிக்காரங்க. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். இனிமே பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாருங்க. ராகு இருந்தா ஆசையை காட்டி விட்டுருவாருங்க. கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவியோட சேர்ந்து செட்டில் ஆவாங்க. வெளிநாடு பொண்ணு, வெளியூர் மாப்பிள்ளை எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம். கொஞ்சம் நண்பர்கள் இதுலயும் ஒரு ஜாமீன் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். மெயினா உடம்பு பிரச்சனையும் இருக்காது. மருத்துவ செலவு மீனராசிக்கு இனிமே இல்லை. நல்ல ஒரு டைமிங்க சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. தந்தை தாய் சார்ந்த உறவுகள், மருத்துவ செலவு இனிமே இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் நம்மகிட்ட நிறைய ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறீங்க, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதனால அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா அந்த யோகத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு வந்துடும். எதிர்பார்த்த யோகம் சூப்பரா அமைச்சுடுவார். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபங்கள் சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரை. மீனத்துல பிறந்த ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, மருத்துவ வேலை பார்ப்பாங்க, கட்டிடத்துறை, கல்வித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. அப்ப இந்த டைம் எல்லாமே பாருங்க மீனராசிக்கு சூப்பரான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள் போவதில்லை. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும், எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ரொம்ப தன்மையான குணத்தை உள்ள நபர்கள் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா சிந்திப்பாங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர் தான். இவங்களுக்கு பாருங்க இந்த லைஃப் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சிறு இடமாற்றம் வரப்போகுது. தொழிலையோ வேலையிலேயோ உத்தியோகத்திலயோ இந்த வருஷத்துல கண்டிப்பா மாறுவீங்க. அதே மாதிரி பாருங்க, அவர் குரு நிக்கக்கூடிய சமயம் காரியத்துல போறாரா, அப்ப உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் போது, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் வரப்போகுது. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, பூர்வீக சொத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை மட்டும் பார்ப்பீங்க. அரசாங்க சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். தொழில ஒரு மாற்றம் வரும். இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு. வெளிநாடு வெளியுறவும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடுமையான உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். 24 மணி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா உழைப்ப போடக்கூடிய நபர்கள் இவங்க தான். இவங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இதுக்கு முன்னாடி விரைய சனி உங்களுக்கு நிறைய தாக்கத்தை காட்டுச்சு. உத்திரட்டாதியில பிறந்தவங்க ரொம்ப ஒரு விரைய செலவு, கடுமையான தாக்கம் இருக்கும். யாருக்கெல்லாம் சனி பகவான் சரியா இல்லையோ இனிமே அந்த தாக்கங்கள் குறைஞ்சிடும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, சனி பகவான் நல்ல ஒரு குருவோட சாரத்துல போறதுனால உங்களுக்கு வீடு, இடம், பூமி இது எல்லாமே அமைச்சு கொடுக்க போறாரு. ஒரு இடமாற்றம், சிறு இடமாற்றம் கண்டிப்பா வரும். வேலை உத்தியோகத்துல எல்லாத்தையும் ஒரு சேஞ்ச் பண்றாப்புல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு. தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எல்லாமே வரும். படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவார். படிப்பு கல்வி எந்த நீங்க சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி இந்த வருஷத்துல படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நோக்கி தான் போறீங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம். இவங்க எப்போதுமே அறிவாளி தாங்க, புத்திசாலி, டேலண்டான குணம் இருக்கும். கமிஷன் வேலை எல்லாமே பார்ப்பீங்க. ஐடிஎஸ் சம்பந்தப்பட்டது, கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள். நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலியான ஒரு நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம். இவங்களுக்கு இந்த எதிர்காலம் இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க நல்ல ஒரு டைமிங் அமைச்சு கொடுக்குறாரு. இந்த வருஷம் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். கமிஷன் பிசினஸ் எந்த வேலையா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், வெளிநாடு வெளியூர் பிசினஸ் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே இந்த வருஷத்துல அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாக ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய பேர் கிடைச்சிடும். இனிமே வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய பயணத்தை நீங்க மேற்கொள்றாப்புல வரும். வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு மீனராசிக்கு என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள புத்தாண்டாக அமைகிறது.